ஸோ முயல் ஆமை கதை எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதில் வந்து ஆமை தான் வின் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இங்கே நான் டிஃப்ரெண்ட்டான ஒரு 4 பெர்ஸ்பெக்டிவில் ஒரு ஸ்டோரி கொண்டு வரேன் பாருங்கள். ஸோ முயலுக்கும் ஆமைக்கும் ஒரு 4 ரவுண்டு ரன்னிங் ரேஸ் நடக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஆமை வந்து ஸ்லோவாக நடந்து போயிட்டுருக்கு அண்ட் முயல் வந்து ஸ்பீடாக போயிட்டு ஒரு இடத்துல தூங்கிடுது. ஸோ அந்த இடத்துல யார் வின் பண்ணியிருப்பா? ஆமை தான் வின் பண்ணியிருக்கோம், ஏன்னா முயல் தூங்கிட்டு இருந்துச்சு. ஸோ இதில் வந்து என்ன தெரியுது வருதுன்னா, ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரைஸ். 2வது ரவுண்ட் நடக்குது. அந்த 2வது ரவுண்டில் முயலுக்கு தெரிஞ்சிடுச்சு இந்த மாதிரி நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஸோ முயல் ரொம்ப ஸ்பீடாக ஓடி போய் வின் பண்ணிடுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, லேர்ன் ஃப்ரம் எ மிஸ்டேக்ஸ் அப்படின்னு தெரியுது. அண்ட் 3வது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷன் வேணால் ஓடலாம் அண்ட் லாஸ்ட்டில் அந்த ஃபினிஷ் பாயிண்ட்டை வந்து தொடணும்னு சொன்னாங்க. அப்படி ஓடும் போது இன் பிட்வீனில் ரிவர் வருது. இந்த ரிவரை பார்த்த உடனே அந்த முயல் ரொம்ப பயந்துருது. ஆனால் ஆமாம் அதில் நீந்தி போயிட்டு கிராஸ் பண்ணி வின் பண்ணிடுது. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கான திறமையை நீங்கள் கரெக்டான இடத்துல பயன்படுத்திங்கன்னா உங்களால் வின் பண்ண முடியும்னு தெரியும். அண்ட் 4வது ரவுண்ட் நடக்குது. அதில் என்ன ஆச்சுன்னா, முயலுக்கு பின்னாடி ஆமை ஏறி உட்காந்துக்குது அண்ட் 2 பேருமே சேர்ந்து போய் ஒரு இடத்துல அந்த ஃபைனல் பாயிண்ட்டை டச் பண்ணி வின் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, உங்களுக்கு ஒன்று வரலை அப்படின்னா கோ அண்ட் டீம் அப், போய் கொலாபரேட் பண்ணுங்கள், அவங்க கூட போய் கற்றுக்கோங்க அண்ட் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா வின் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி இதுலேருந்து என்ன நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் முக்கியம் கிடையாது, அந்த ஜேர்னி தான் முக்கியம். நிறைய கற்றுக்கோங்க. தேங்க்யூ.